Hi friends, welcome to Rainijwa Kitchen. என்ன friends எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான வீடியோ போட போறோம். அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க Rainijwa Kitchen first time பார்க்கறதா ரெட் கலர்ல subscribe பண்ணிருக்கோம். அதை click பண்ணி பக்கத்துலயே bell iconல all in notification கொடுத்து நம்ம சேனல்ல உள்ள வீடியோஸ் எல்லாத்துக்கும் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் என்னன்னு பார்த்தலாம். Rainijwa Kitchenல நீங்களும் ஒரு ஃப்ரெண்டாக நினைக்கிறீங்களா? அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணேதாங்க. YouTube ஓபன் பண்ணதும் search boxல Rainijwa Kitchen டைப் பண்ணுங்க. ஓபன் பண்ணனும் subscribe கொடுங்க. Miniature clay pot பாத்தீங்கன்னா first நம்ம ஒரு வீடியோ போட்டுருக்கோம். இப்போ அந்த பாத்திரங்களை எப்படி பழக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். பொதுவா மண் சட்டியை எப்படிலாம் பழக்கலாம்னு சொல்லி இந்த வீடியோல பாத்துக்கங்க फ्रेंड्स. என்ன फ्रेंड्स என்னோட பொண்ணு இன்னைக்கு அவளோட சொப்பு ஜாமானோட பேர்கள் எல்லாமே சொல்லிட்டா. இப்போ நம்ம மண் பாத்திரங்களை ஃபர்ஸ்ட் நல்லா விலக்கி எடுக்க போறோம். அதுக்காக ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு பவுல்ல பாத்தீங்கன்னா அந்த தண்ணியை ஃபுல்லா ரொப்பிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம விளக்குறதுக்கு பாத்தீங்கன்னா சோப்போ லிக்விடோ யூஸ் பண்ணக்கூடாது. நார்மலான ஸ்பாஞ்சில் பாத்தீங்கன்னா கடலை மாவு தொட்டு தான் நம்ம விளக்க போறோம். கடலை மாவு இல்லை சாம்பல் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு கடலை மாவு தொட்டு எப்படி விளக்கலாம்னு காட்டுறேன். மண் பாத்திரங்களை நம்ம நல்லா விளக்கிட்டு தான் யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டைம் வாங்கின உடனே நம்ம யூஸ் பண்ண முடியாது. இதுக்காக நான் இன்னைக்கு கடலை மாவு தொட்டு நல்லா விளக்கிடுறேன். இப்போ நம்ம வாங்குற மண் பாத்திரங்கள்ல எல்லாம் கலர்ஃபுல்லா இருக்கணும்னு நல்லா ஆரஞ்சு கலர்ல கோல்டன் கலர்லாம் பெயிண்ட் அப்ளை பண்ணி கொடுக்குறாங்க. அந்த பெயிண்டோட நம்ம சமைச்சு சாப்பிடக்கூடாது, ரொம்பவே உடம்புக்கு கெடுதல். ஆனால் நம்ம இந்த செய்முறையெல்லாம் செஞ்சுட்டோம்னா நம்மளோட மண் பாத்திரங்களில் சமைச்சு சாப்பிட்றப்ப நம்மளுக்கு ரொம்ப ஆரோக்கியம்னு சொல்லுவாங்க. இப்போ நான் எல்லா பொருளையுமே நல்லா கடலை மாவு வச்சு விளக்கி எடுத்துறேன். பொதுவாக நம்ம சில்வர் பாத்திரங்கள்லாம் வாங்கினா உடனே லைட்டாக வாஷ் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஆனால் மண் பாத்திரங்களில் ஒரு 10 நாள் இந்த மாதிரி ப்ரொசீஜர் பண்ணால் மட்டும்தான் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ண முடியும். அப்போ தான் அதில் உள்ள எல்லா ஸ்மெல்லுமே நமக்கு போயிட்டு சூப்பராக இருக்கும். இந்த ப்ரொசீஜர் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணி மண் பாத்திரங்களை ரெகுலராக யூஸ் பண்ணணும்னா நல்லா நம்மளுக்கு ஆயுசுக்கும் நல்லாவே வருங்க, உடையாது. நான் பண்ணுற மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இன்னைக்கு மினியேச்சரில் தான் செஞ்சு காட்டுறேன். இதை நம்ம பெரிய பாத்திரங்களுக்கும் நம்ம செஞ்சுக்கலாம். இதே ப்ரொசீஜரை தான் நம்ம பெரிய பாத்திரங்கள்லையும் செய்வோம். அதனால நான் இன்னைக்கு மினியேச்சர்லேயே உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். நம்ம சமையலுக்கு பொதுவாக எந்த பாத்திரமாக இருந்தாலும் சின்னதாக இருந்தாலும் சரி பெரியதாக இருந்தாலும் இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிட்டு தான் நம்ம அடுத்து சமையலுக்கு யூஸ் பண்ணணும். இப்போ நம்மளோட எல்லா பாத்திரங்களையுமே தண்ணி ஊற்றினோன்னு பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணியை ஃபுல்லாக உறிஞ்சி எடுத்துரும். அப்படி உரியிறப்ப நல்ல மண் பாத்திரங்களுக்குள்ள ஹோல்ஸ் எல்லாமே இருக்கும். அதில் தண்ணி நல்லாவே போயிட்டு சூப்பராக இருங்க. இப்போ எல்லா பாத்திரத்தையும் நல்லா விளக்கி எடுத்துருங்க. 2 சைடுமே நல்லா ப்ரஷ் வச்சு தேய்ச்சி விளக்குங்க. ப்ரஷ் இல்லாட்டினா தேங்காய் நார் கூட யூஸ் பண்ணால் ரொம்பவே நல்லது தாங்க. நம்ம பாத்திரங்கள் எல்லாத்தையுமே நல்லா விளக்கியாச்சு. நான் அதை நல்லா அலசி எடுத்துக்க போகிறேன். அலசி எடுத்தாதான் நம்ம அடுத்த செகண்ட் ப்ரொசீஜர் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுக்கணும். அதுக்காக கடலை மாவு யூஸ் பண்ணி நல்லா தேய்ச்சி விளக்கிட்டோம். இப்போ நல்லா சுத்தமாக அலசி எடுத்துலாம். நான் இன்னைக்கு அடுப்பையும் இதில் சேர்த்தே தான் விளக்கிட்டு அலசுறேன். அடுப்பும் நமக்கு நல்லா நீண்ட நாள் வர்றதுக்கு இந்த ப்ரொசீஜர் பண்ணால் நமக்கு அடுப்பு உடனே உடையாமல் சூப்பராக இருக்குங்க. நம்மளோட பாத்திரங்கள் எல்லாத்தையுமே நல்லா கை வச்சு தேய்ச்சிருங்க. நம்ம ஸ்பாஞ்சு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டானதாக இருக்கணும். கம்பி நார் யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி லிக்யூடோ டிஷ்வாஷரோ யூஸ் பண்ணக்கூடாதுங்க. அப்படி யூஸ் பண்ணால் நம்மளோட அந்த பொருளில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மெல் அப்படியே தான் இருக்கும். அதனால தான் சாம்பல் இல்லை கடலை மாவு யூஸ் பண்ணால் ரொம்பவே நல்லது. நான் இன்னைக்கு சாம்பல் இல்லாதனால கடலை மாவு யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்மளோட பாத்திரங்கள் எல்லாத்தையுமே நல்லா அலசி எடுத்தாச்சு. அலசிட்டு நான் ஒரு பவுலில் சேஃபாக வச்சிடுறேன். நம்மளோட பாத்திரங்கள் நல்லா வெயிட் ஆகணும். ட்ராவலுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட்டு இந்த விளக்குனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்ததாக செகண்ட் ஒரு ப்ரொசீஜர் பண்ணுவோம். அது பண்ணோன்னா நம்மளோட பாத்திரங்கள் நல்லா கனமாயிடுங்க. அடுத்து என்னன்னு நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் நம்மளோட மண்பானையை எப்படியெல்லாம் பழக்கலாம், எப்படி சேஃபாக யூஸ் பண்ணலாம்னு இந்த வீடியோவில் கற்றுக்க முடியும். அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் எல்லா வீடியோஸையும் கரெக்டாக பாருங்கள். அப்போ தான் நீங்கள் மண் சட்டி வாங்கி பழக்க ஈஸியாகவே இருக்கும்.
மண் பாத்திரங்கள் எல்லாத்தையுமே நம்ம விளக்குனதுக்கப்புறம் அதோட அந்த ஷைனிங் வந்து நல்லாவே குறைஞ்சிருக்கும். இதில் உள்ள இன்னுமே இருக்கக்கூடிய அந்த பெயிண்ட்டை நம்ம ஃபுல்லாக போக்க நான் ஒரு டப்பில் பார்த்திங்கன்னா கழனி தண்ணியும் அரிசி களைஞ்ச தண்ணி இருக்குது பாருங்கள், அதுதாங்க கழனி தண்ணி. அடுத்ததாக நம்ம சோறு வடித்த தண்ணி, அது அடுத்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நார்மல் வாட்டர், மூணையுமே நல்லா ஃபுல்லாக சேர்த்துடும். ஒரு அரை டப்பு அளவுக்கு சேர்த்துக்காங்க. இந்த தண்ணியில் நம்மளோட மண் சட்டிகள் எல்லாத்தையுமே ஊற வைக்க போகிறோம். ஊற வச்சாதான் அதில் உள்ள அந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே போய் நமக்கு சூப்பராக கிடைக்கும். வாடை சுத்தமாகவே இருக்காதுங்க. அதுவும் நம்மளோட மண் பாத்திரங்கள் உடையாமல் இருக்கணும்னா இந்த ப்ரொசீஜரை கட்டாயம் பண்ணி ஆகணும். அப்போ தான் ரொம்பவே சேஃபாக இருக்கும். நம்ம ஃப்ளைட்லலாம் ட்ராவல் பண்ணுறோன்னா இந்த மண் பாத்திரங்களை கொண்டு போகிறதுக்கு நம்ம நல்லா வந்து ஒரு 2 days நல்லா ஊற வச்சு எடுத்துடணுங்க. அப்போ பாத்திரங்கள் எல்லாமே நல்லா வெயிட் ஆகிடும். அதே மாதிரி கிராக், அடுப்பில் வைக்கிறப்ப கிராக் ஆகாது, உடையவும் செய்யாது. இதுக்காக தான் நம்ம இந்த ப்ரொசீஜரை வந்து பண்ணுறோம். இப்போ 2 நாள் நல்லா இந்த தண்ணியில் ஊறட்டும். ஃபஸ்ட்டு ஒரு நாள் மட்டும் நான் என்ன பண்ணேன்னா அந்த அரிசி களைஞ்ச தண்ணி, சோறு வடித்த தண்ணி நார்மல் வாட்டரில் நல்லா ஊற வச்சுட்டேங்க. ஊற வச்சு 2வது நாள் பார்த்திங்கன்னா அந்த பெயிண்டோட ஸ்மெல் எல்லாமே அந்த தண்ணியில் அதிகமாக இருந்துச்சு. அதனால அந்த தண்ணியை ஃபுல்லாக கீழே ஊற்றிட்டு வேறு தண்ணி நல்லா ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ 2 நாள் ஆயிடுச்சு. நம்மளோட பாத்திரங்களில் உள்ள அந்த வாடையும் நல்லாவே குறைஞ்சிருச்சு. அந்த வாடை இருக்கிற தண்ணியிலே நம்ம அதிகமாக போட்டு வச்சுருந்தா வாடை வந்து குறையாமல் அந்த பாத்திரத்தில் அதிகமாக இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே நல்லா அலசிட்டு நான் ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுறேன். அடுத்ததான் 3வதாக ஒரு ப்ரொசீஜர் பண்ணணும். அதுக்காக தான் இப்போ தண்ணியிலேருந்து நல்லா வாஷ் பண்ணிடுவோம். எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம சோறு வடித்த வடிகஞ்சி தண்ணி இருக்குது தெரியுமா, அது நல்லா சூடாக இருக்கும். அதை வந்து இதில் வடித்த உடனே ஊற்றி வச்சிடணும். இது ஒரு 2 நாள் நம்ம ஊற்றி வைக்கணும். வேறு வேறு தண்ணி வந்து ஊற்றி வைக்கணுங்க. அப்போ தான் அதில் உள்ள அந்த ஸ்மெல் எல்லாமே போய் நமக்கு பாத்திரங்கள் சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா ஊற்றி வச்சிடலாம். நம்மளோட சமையல் ஜாமான் எல்லாத்துலேயுமே நான் வடிகஞ்சி தண்ணியை ஊற்றி வச்சுருக்கேன். நம்மளோட வடிகஞ்சி நல்லா ஊற்றி உரையிற ஸ்டேஜ் வந்துருச்சு. இப்போ நம்மளோட அந்த பவுலை ஃபுல்லாக சுற்றி நம்ம சாய்க்கிறப்ப எல்லா இடத்துலையுமே வடிகஞ்சி நல்லா சார்ந்திருக்கும். நம்ம ஒரு 2 நாளைக்கு இந்த மாதிரி சூடான வடிகஞ்சியை ஊற்றி வச்சோன்னா அதில் உள்ள ஸ்மெல் எல்லாமே போயிடும். சூப்பராக இருக்கும். நம்மளோட பாத்திரங்கள் வந்து நல்லா சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்மளோட வடிகஞ்சி எல்லாமே நல்லா உறைஞ்சதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ண வேண்டியதுதான். வடிச்ச கஞ்சி ஊற்றி வச்சு 2 நாள் நல்லா வந்து ஊறிடுச்சுங்க. ஃபஸ்ட்டு நாள் ஊற்றி வச்சுட்டு அதை எடுத்துடணும். மறுபடியும் சூடாக வடிச்ச கஞ்சி ஊற்றணும். இப்போ நம்மளோட பாத்திரங்கள் எல்லாத்தையுமே நான் வடிச்ச கஞ்சியை வலிச்சு எடுத்துட்டு நல்லா அலசி எடுத்துக்க போகிறேன். அதில் அங்கங்கே அந்த வடிச்ச கஞ்சி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நல்லா கொலன்னு கழனி தண்ணியை எடுத்து இதில் ஊற்றி வைக்க போகிறோம். இதுதாங்க நம்ம வந்து லாஸ்ட்டாக பண்ணக்கூடியது. இதை வந்து நம்ம ஊற்றி வச்சுட்டு நல்லா தண்ணி சேர்க்காம கொலன்னு இருக்கணும். இது ஒரு நாள் ஊறுனா பாத்திரத்தில் உள்ள அந்த ஸ்மெல் எல்லாமே போயிட்டு நம்மளுக்கு சுத்தமாக எந்த மண் வாசனையும் அதே மாதிரி கெமிக்கல் வாசனையும் இல்லாமல் நம்மளுக்கு நல்லா கிடச்சிடும். நம்ம இப்போ எல்லா பாத்திரத்துலையுமே நான் வந்து கழனி தண்ணி ஊற்றி எடுத்து ஒரு நாள் வச்சிடுறேன். மண் சட்டி எல்லாத்துலேயுமே ஒரு நாள் பார்த்திங்கன்னா நல்லா கழனி தண்ணியில் சூப்பராக ஊறிடுச்சுங்க. நம்ம மண் சட்டி எல்லாமே நல்லா சுத்தமாக வந்து அந்த கழனி தண்ணி, நீஸ் தண்ணி எல்லாமே ஊற்றி சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருந்தோம். இப்போ கழனி தண்ணி லாஸ்ட்டாக ஊற்றுனதை க்ளீன் பண்ணணும். அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா நல்லா ஊற்றிட்டு, அதாவது தேங்காய் நார் இருக்குது பாருங்கள், அதை வச்சு வெறும் ஸ்பாஞ்ச் மாதிரி வச்சு தேய்ச்சேங்க. உள்ள வடிச்ச கஞ்சி எல்லாமே நல்லா சுத்தமாக போயிடுச்சு. இப்போ நம்மளோட பாத்திரங்கள் எல்லாமே நல்லா பளபளன்னு இருக்குது. இதை நான் வெயிலில் காய வைக்கிறதுக்காக மொட்டை மாடிக்கு கொண்டு வந்திருக்கேன். ஒரு பிளாஸ்டிக் கவர் மாதிரி விரிச்சிட்டு அதில் நம்மளோட பாத்திரங்கள் எல்லாத்தையுமே அடுக்கி வச்சுருங்க. நல்லா சூடு ஏறணும். வெயிலில் ஒரு 2 நாள் காய வச்சாலும் ஓகே தான், இல்லை ஒரே நாளில் நல்லா காஞ்சிட்டாலும் நமக்கு சூப்பர் தாங்க. இப்போ நான் எல்லா பாத்திரத்தையுமே நல்லா வெயிலில் அடுக்கி காய வச்சிடுறேன். அதில் உள்ள அந்த ஈரப்பதம் எல்லாமே போகட்டும். அதுக்கப்புறமா நம்மளோட மண் சொப்பு ஜாமான், மண் ஜாமான்கள் எல்லாமே சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம சமையலுக்கு சூப்பராக ரெடி ஆயிருக்கு. நம்ம பெரிய மண் சட்டியாக இருந்தாலும் சின்ன மண் சட்டியாக இருந்தாலும் இந்த ப்ரொசீஜரில் தாங்க நம்ம வந்து எல்லாத்தையுமே பழக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு மண் சட்டியில் வந்து உணவு சமைக்கிறப்ப அந்த கெமிக்கல் வாடை இல்லாமல் சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளோட மண் பாத்திரங்கள் எல்லாமே நல்லா காஞ்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நான் தண்ணி அடிச்சு வச்சுறேன். நம்ம அடுப்பில் வந்து அடுத்து என்ன பண்ணணும்னா நம்மளோட தோசைகள், பாத்திரங்கள் எல்லாத்துலேயுமே என்னென்ன வந்து ஆயில் தடவைனா
கடலெண்ணெய் இல்லை நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். கடலெண்ணெய் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் நம்மளோட சமையலுக்கு வந்து யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஸ்வீட் ரெசிபிக்கெலாம் நம்ம நெய் தடவி வச்சுட்டா அந்த பாத்திரத்தில் அந்த நெய்யோட ஸ்மெல் பார்த்திங்கன்னா எப்போ சமைச்சாலும் நமக்கு சூப்பராக இருக்கும். நம்ம வேணுங்கிற அளவுக்கு என்னென்ன பாத்திரம் நமக்கு தேவையோ அதில் வந்து நம்ம தனியாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் ரைனஜ்வா கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட மினி கிளே பாட் செட்டை நல்லா வந்து பழக்கி எடுத்தாச்சு. இதே ப்ரொசீஜரில் தாங்க நம்மளோட பெரிய பாத்திரங்களையும் பழக்கணும். இதை பார்த்து நீங்களும் உங்களோட பெரிய பாத்திரங்கள் இருந்தால் பழக்கி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மினி கிளே பாட் செட்டை சூப்பராக பழக்கி எடுத்தாச்சு. அடுத்ததாக சமையல் தாங்க. அடுத்து நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டே இருங்க, சீக்கிரம் வந்துடும். நம்மளோட மினி கிளே பாட் செட்டை மட்டும் இப்படி பழக்கணும் இல்லைங்க, நம்ம வீட்டில் வாங்கக்கூடிய பெரிய பாத்திரங்களையுமே நம்ம இப்படி தான் பழக்கணும். சீசனிங் வந்து இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். எந்த கெமிக்கலோட ஸ்மெல்லும் இருக்காது. அதே மாதிரி நம்மளோட மண் சட்டிகள் பார்த்திங்கன்னா நீண்ட நாளைக்கு நம்மளுக்கு சேஃபாக இருக்கும். அடுப்புலாம் வச்சா நல்லா கிராக் விழுகாமல் சூப்பராக வந்து இருக்குங்க. இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம ரைனஜ்வா கிச்சனுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.